புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவாக்கியங்கள் 28 தொடக்கம் 30 வரை. மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து ஆண்டவருக்குள்ளே பிரியமான சகோதரங்களே, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை என்னிடம் எல்லோரும் வாருங்கள் என்கின்ற இந்த வார்த்தை பலருடைய வாழ்விலே ஆறுதலை கொடுக்கிறது, பலருடைய வாழ்வை தொடுகின்றது. இங்கு கூறப்படும் பெரும் சுமை என்பது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மக்கள் மீது திணித்து பல்வேறு சமய கடமைகளை குறிக்கும். சமயங்கள் மனித மாண்புக்காகவே இருக்கின்றன. சில வேளைகளில் அது இழுக்காக இருக்கின்றது என்று சொன்னால், இந்த பரிசேயர்களால், மறைநூல் அறிஞர்களால் அது மக்கள் மீது சுமையாக இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய வாழ்விலே அவற்றை கடைபிடிக்காமல் மற்றவர்களுடைய கழுத்திலே சுமத்துகிறார்கள். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மறைநூல் அறிஞர்களுடைய சுமையை விட என்னுடைய சுமை இனிதாக இருக்கும், அழுத்தாது, எளிதாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த சமூகத்திலே இருக்கின்ற பல்வேறு விதமான சுமைகளால் எங்கள் வாழ்வு சோர்ந்து போய், எங்கள் வாழ்வுகள் உழக்கப்பட்டு அறுத்தெறியப்பட்டு பல்வேறு விதமான துன்பங்களால் நாங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். குடும்பங்களிலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பங்களை சுமையாக நினைக்கிறார்கள். கல்வி கற்கின்ற மாணவன் தன்னுடைய கல்வியை சுமையாக நினைக்கிறான். தொழில் புரிகின்ற தொழிலாளி தன்னுடைய தொழிலை சுமையாக நினைக்கின்றான். இப்படியாக வாழ்வையே சுமையாக நினைக்கின்ற மனிதர்கள் மத்தியிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய சுமைகளை இனிதாக நினைத்து கொள்கிறீர்களோ அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஒருவர் சொல்லுவார், எழுத்தாளர் ஒருவர், சுமைகளை விரும்பி சுமப்பதிலே சுகம் இருக்கிறது. எங்களுடைய வாழ்வின் சுமைகளை நாங்கள் விரும்பி சுமக்கிற பொழுது அது சுகமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், யூ லவ் த ஒர்க் தட் யூ டூ. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையையும் நீங்கள் அன்பு செய்யுங்கள். அது நான் படிக்கின்ற கல்வியாக இருக்கலாம், நான் செய்கின்ற தொழிலாக இருக்கலாம், என்னுடைய குடும்ப கடமைகளாக இருக்கலாம், என்னுடைய சமூக கடமைகளாக இருக்கலாம், என்னுடைய பங்கின் கடமைகளாக இருக்கலாம். அவைகளை சுமைகளாக நினைக்காமல் அந்த கடமைகளை, வேலைகளை நான் அன்பு செய்கிற பொழுது அது சுகத்தை தருகிறது, சந்தோஷத்தை தருகிறது, மனநிறைவை தருகிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது. ஆகவே பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, இயேசுவிடம் வாருங்கள். இந்த சுமைகளையெல்லாம் சுகங்களாக மாற்றுகின்ற ஆண்டவர் இயேசு அருகில் உள்ளார். அவர் உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் சுகங்களாக மாற்றுவார், சந்தோஷமாக மாற்றுவார். ஆகவே இயேசுவோடு இணைந்து நாங்கள் எங்களுடைய சுமைகளை சுமக்கிற பொழுது அது சுகங்களாக மாறுகின்றது. இயேசு எங்களுக்காக சிலுவையை சுமந்தார், பாடுகள் பட்டார். அது பாரமாக இருந்தது, அந்த சிலுவை அவருக்கு பாரமாக இருந்தது. ஆனால் அந்த சிலுவையின் வழியிலே தான் அவர் இந்த உலகத்திற்கு மீட்பை கொண்டு வந்தார், மாட்சிமை கிடைத்தது. ஆகவே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நாங்கள் அனுபவிக்கின்ற துன்பங்கள், துயரங்கள் நாளைக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரப்போகிறது. பரீட்சைக்காக கல்வி கற்கின்ற மாணவன் கல்வியை சுமையென்று நினைத்து கடுமையாக படிக்கிற பொழுது அவனுடைய பெறுபேறுகள் வருகிற பொழுது அவன் மகிழ்ச்சி அடைகிறான்.
ஊராரோடும் சுற்றத்தாரோடும் வீட்டாரோடும் சேர்ந்து மகிழ்ச்சி அடைகின்றான். தொழில் புரிகின்ற ஒரு தொழிலாளி தன்னுடைய விதைகளை விதைக்கிற பொழுது அல்லது தன்னுடைய நிறுவனங்களிலே வேலைகளை செய்கிற பொழுது அது பாரமாக இருக்கிறது. அவனுக்கான ஊதியம் கிடைக்கிற பொழுது அவன் குடும்பத்தாரோடு மகிழுகின்றான், நிறைவடைகின்றான். இப்படித்தான் எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆண்டவன் இயேசுவினுடைய சிலுவை சுமையை நாங்கள் பாடமாக வைத்து நாங்கள் பயணிப்போம். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, இயேசுவிடம் வாருங்கள். ஏனென்று சொன்னால் இயேசுவினுடைய நுகம் அழுத்தாது, அவருடைய சுமை எளிதாய் உள்ளது. ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த சிந்தனைகளோடு இன்றைய நாளிலே நாங்கள் பயணிப்போம். இன்றைய நாளில் நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற அனைத்து சவால்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் இன்பங்களாக மாற்றுகின்ற, சந்தோஷமாக மாற்றுகின்ற இயேசுவிடம் எங்கள் வாழ்வையும் இந்த நாளையும் ஒப்படைப்போம். ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.